என்னப்பா, என்ன விஷயம்? மிஸ்டர் சரவணன் வீடு தெரியுங்களா? மிஸ்டர் சரவணா, அவன். ஐயோ அக்கா, 529 கதவு நம்பர் எதுங்கக்கா? 529. என்னோட 530. பத்திரகாளி அக்கா வீட்டுல 528. இந்த வீடு தான் தம்பி. இந்த வீடு தாயா? தேங்க்ஸ்க்கா. ஓஹோ, அந்த பெரிய கல்ட்டியா? அவன் பேர் தானே சரவணே, மறந்துட்டேன். சரவணன். ஐயோ, நானே காலங்கத்துல வண்டிக்காரன் வரலையே, நிச்சயத்துக்கு வேற துணி எடுக்கணும், கல்யாணத்துக்கு துணி எடுக்கணும்னு அறக்க பறக்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்பதான் சரவணே குறவனேன்னு எவனோ வந்திருக்கேன். வாரேன். இவன் யாரு? புள்ள பிடிக்கிற மாதிரி. என்னப்பா, என்ன வேணும்? அப்பா, இவ பேசுற பேச்சுல அந்த பையன் பயந்தடிச்சு ஓடிடும் போல இருக்கு. சரவணன் இல்லைங்களா? வந்துட்டானுங்களா? ஐயோ கடவுளே, இவனை கெடுக்கணும்னே கங்கணம் கட்டிக்கிட்டு இருப்பானுங்க போல இருக்கு. ஏண்டா, உங்களுக்கு வீடு வாசலே இல்லையா? காலங்கத்துல உங்களுக்கு வேலை பொழப்பே இருக்காதா? விடிஞ்சும் ஒரு பக்கம் விடியாமே வந்துட்டீங்களா அவனை கூட்டிட்டு போய் கெடுக்கணும்னு? இவனை தனியா வேற கெடுக்கிறதுக்கு ஆள் வராங்களாம். இவன் இருந்து எல்லாத்தையும் கெடுக்கிறது பத்தாது. அம்மா, முதல்ல யாருடாமா? இங்க பாரு, அவனுக்கு நிச்சயத்துக்கு துணி எடுக்கணும். நானும் அங்க இங்க அலக்க பறக்க ஓடிக்கிட்டு இருக்கேன். வண்டி வேற என்ன வரலன்னு. இதுல வேற அவன் வந்து என்ன படுத்துக்கிட்டு இருக்காதீங்கடா. என்னது, நிச்சயத்துக்கு துணி எடுக்கறாளா? ஐயோ அம்மா, முதல்ல சொல்றதை கேளுங்க. என்ன சொல்றது? நான் என்னடா கேக்குறது? அவன் வர மாட்டான்டா. இங்க ஒரு நிமிஷம் நான் நின்னுட்டு இருந்தா வச்சுக்க, அவ சீவகட்டை எடுத்துட்டு வந்துருவா பாத்துக்க. ஏமா, என்னம்மா நீ பாட்டுக்கு வந்ததுல இருந்து வாய் வாய் கட்டிட்டு இருக்க? முதல்ல சொல்ல வரத கூட கேட்காம யார் வீட்டுக்கிட்ட வந்து யார் எகத்தால பேசிக்கிட்டு இருக்க நீ? என்னடா குரல வச்சிக்கிட்டு இருக்கறவன்? ஏங்க, நான் கொரியர் பாய்ங்க. கொரியர்ல இந்த பாக்ஸ் வந்திருக்கு, உங்க பையனுக்கு கொடுக்கிறதுக்கு வந்தேங்க. கொரியரா? இவனுங்கள நானே கல்யாணத்துக்கு காசு வேணும் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். கொரியர் பாக்ஸ் அப்பனா எதை ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கான் போல இருக்கு அந்த சீவக்கட்டைய. என்னங்க, என்ன ஆர்டர் போட்டான்? ஏங்க, ஆப்பிள் ஐபோன் போல இருக்கு. இந்தாங்க. ஏற்கனவே வாங்கி கொடுத்துருக்கேன் போனு, இது இன்னும் போன் வேறயா? இதுக்கு எவ்வளவு பில்லு? இது 1,20,000ங்க. 1,20,000 ரூபாயா? அம்மா, நெஞ்சடிக்கிற மாதிரி இருக்கே. படுபாவி, என் மருமகளுக்கு சேலை எடுக்கிறதுக்கே நான் 2 லட்சம் தாண்டா. இவனுக்கு போனுக்கு 1,50,000 லட்சம் வாங்கி போட்டானே. ஐயோ, அந்த ஜீவக்கட்டை எடுத்து அவனை வெளுன்னு வெளுத்தாத்தான் எனக்கு ஐயோ நிம்மதி வரும். எங்க அவன்? யோ, இதெல்லாம் வாங்குறதுக்கு என்கிட்ட காசு இல்லையா? முதல்ல அவனை ரிட்டர்ன் எடுத்துட்டு போயா. ஏங்க, அதெல்லாம் காசெல்லாம் கொடுத்துட்டாங்க. டெலிவரி பண்றதுக்கு தான் வந்திருக்கேன். புடிங்க. காசு கொடுத்துட்டானா? இந்த சண்டால பையன் எனக்கு தெரியாம காசு எடுத்து கொடுத்துருக்கானே. இவனை வாங்குறீங்களா இல்ல எடுத்துட்டு போவாமா? கொடுத்து தொலை, காசை வேற கொடுத்து தொலைஞ்சிட்டானே இவனை. சரியான பைத்தியக்கார குடும்பம்பா. சீ, என்ன அவ பேசுறா? நிச்சயதார்த்தம், கல்யாணம்ன்றா. என்ன இது? இப்பதான் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, அதுக்குள்ள பையனுக்கு கல்யாணம் பண்றானா? இவ எவ்வளோ பெரிய கேவலமானவளா இருப்பா. இதை வேற வித்யாவுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. முதல்ல பத்திரகாளியை கட்ட போய் சொல்லுவோம். ஐயோ 1,20,000 ரூபாய்க்கு இத்தனோட வாங்கிட்டு வந்திருக்கானே. அன்னைக்கு தானே 3 மூட்டை நெல்ல போட்டு 15,000 ரூபாய்க்கு போன வாங்கி கொடுத்தேன். இவனை பெரிய தொடப்பக்கட்ட. டேய், என்னம்மா? எவா செவல பேக்கறீங்க வா. என்னம்மா ஏமா கத்திட்டு இருக்க? நானே கல்யாணத்துக்கு நிச்சயத்துக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா சிறுக பார்த்து செஞ்சுக்கிட்டு காசு சேர்த்து பார்த்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ எனக்கு தெரியாம போன 1,50,000 ரூபாய்க்கு ஆர்டர் போட்டு வச்சிருக்கிய நீ. அடடா, போன் வந்துருச்சா? இங்க குடுமா. அடடா, செம்மையா இருக்கே. செம்மையா இருக்கா? நான் வயித்துல புடிச்சு கிடக்குற செம்மையா இருக்கா? எடுத்து அடிச்சேன்னு வை. இப்ப எதுக்கு நீ கத்திட்டு இருக்க? ஏடா, இதுக்கு போய் 1,20,000 போட்டு வாங்கி இருக்கியே, கொஞ்சமா உனக்கு மனசாட்சி ஒண்ணு இருக்குதா? தங்கத்துல போட்டு முதலீடு பண்ணிருந்தா கூட 2 பவுன் எடுத்துக்கலாம். அது இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு போனா கூட ஒவ்வொன்னு 10 லட்சத்துக்கு கூட வித்து போடலாம். ஆனா போய் இந்த ஒண்ணுக்கு உதவாத போன போய் இவ்வளவுக்கு போட்டு வாங்கி இருக்கியே, நீ எல்லாம் மனுஷனாடா? ஐயையே, என்னமோ நான் காசு போட்டு வாங்கின மாதிரி பேசிட்டு இருக்க. ஆமா, நீ காசு போட்டு வாங்கி இருந்தா அது வலி இந்த வேதனை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஏன் காசுல திருடி போட்டு வாங்கி இருக்க? அம்மா, நான் ஒன்னும் உன் காசுலயும் வாங்கல, நானும் காசை உங்ககிட்ட இருந்து ஒன்னும் திருடல. இது கிஃப்ட். கிஃப்ட்டா? உனக்கே வேண்டா 1,50,000 கிஃப்ட் அனுப்புறவன்? வேற யாரு? உன் மருமவதான். ஏய் மவனே, என்னடா சொல்ற? என் மருமவ கையலா? ஆமா, நேத்து போன் பேசிட்டு இருக்கும்போது போன்ல சார்ஜ் நிக்கலன்னு சொன்னேன். உடனே காலையில உங்களுக்கு சர்ப்ரைஸா உங்களுக்கு ஒரு போன் சென்ட் பண்ணுவேன். நான் அதே மாதிரி வாங்கி அனுப்பியிருக்கா, அவ்வளவுதான். அதுக்கு போய் இந்த கத்து கத்திட்டு இந்த ஆட்டம் கட்டிட்டு இருக்க. ஐயோ, என் தங்க குட்டி, நான் நினைச்சேன். என்ன நினைச்ச? உங்ககிட்ட இருந்து களவாண்டேன்னு தானே? ஐயோ இல்லடா, என் மருமவ உன் மேல எம்புட்டு அன்போட இருக்கான்னு பாரு. போன்ல சார்ஜ் நிக்கலன்னு 1,50,000 ரூபாய் செலவு பண்ணி போன் அனுப்புறானா. இன்னும் அது இல்ல இது இல்லன்னு சொன்னோம்னா என்னென்னலாம் பண்ணுவா. கொடுத்து வச்சவன்டா நீ. கழுவு ஊத்துறதெல்லாம் கழுவி ஊத்திட்ட, இனி கொடுத்து வச்சவன் வேறையா?
போமா. சரி சரி, முதல்ல சிம்மு கடையில போட்டு முதல்ல பத்தி சூடெல்லாம் காட்டிவிட்டு சாமி கிட்ட வச்சு நல்லா எடுத்து அதுக்கப்புறம் மருமகளுக்கு முதல்ல போன் போடுறா. அப்பதான் அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. போட்டுக்கறேன். அப்பா 18 படி கருப்பா, என்ன நீ கை விடலப்பா. மருமவனு ஒருத்தியை கேட்டேன், அப்படி அள்ளி கொண்டு வந்து கொடுத்துருக்க. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? சின்னவனுக்கு இதே மாதிரி ஒரு கோடீஸ்வரி அமைஞ்சிட்டா போதும். என் வாழ்க்கை முழுக்க கோடியிலேயே பொறலுது. அண்ணே, அக்கா எங்கண்ணே? இல்ல சமையல் செஞ்சுட்டு இருக்காமா. சரிண்ணே. காப்பி குடிமா. இல்லண்ணே, நீங்க குடிங்க. அம்மா, இது மட்டும் இல்ல, மட்டன் கீமா, பொடி மாசு, சிக்கன் உருண்டைன்னு எல்லாம் செய்வேம்மா. ஒண்ணு விட மாட்டேன். கையில எல்லாம் வித்த தெரிஞ்சு வச்சிருக்கேன். ஆமாம்மா, என்ன பண்றது? நமக்கும் காசு கையில 15 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தொழில் ஆரம்பிச்சிடணும்னு நினைச்சேன். நம்ம நேரம் பாருங்க, நம்ம கையில 10 காசு இல்ல. நம்ம காலம் முழுக்க இப்படியே அடுத்தவளுக்கு வலிச்சு கொட்டுறதா இருக்கு. என்னைக்கு நானும் கடையெல்லாம் வச்சு அதுல 4 பேர் எனக்கு கீழே வச்சு அவங்கள வேலை வாங்கி அவங்க மூலியமா நான் ஊதியத்தை சம்பாதிச்சு ஒரு வீடை கட்டி ஒரு பொண்டாட்டியை கட்டி ஒரு புள்ள குட்டியை பெக்கிறதுன்னு ஒரே இருக்கிறவனுக்கு ஒரு கவலை, இல்லாதவனுக்கு பல கவலை. 1001வது கவலை ஏன் கவலைமா? உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு நேரம் போறதே தெரியல. எல்லா வேலையும் படபடன்னு செஞ்சிடுறேன். நானா இருந்தா கூட ஒவ்வொன்றையும் தொட்டு தொட்டு எல்லாம் செய்வேன். நீ வேக வேகமா முடிச்சிடுற. இந்த வெங்காயத்தை வெட்டிட்டேன், இது என்ன பண்றது? அத அப்படியே வாட்டல வச்சிட்டு நீங்க போய் கம்முனு உட்காருங்க. ஐயாவோட போயிட்டு நியூஸ் பேப்பர் படிங்க. நான் இதுல போயிட்டு தயிர் வெங்காயம் கலக்கி வச்சிடுறேன். அப்புறம் கூப்பிடும்போது வந்து சாப்பிடுங்க. ஏக்கா ஏக்கா, என்னக்கா வாசனை நல்லா இருக்கு. என்ன சாப்பாடெல்லாம் தடபுடலாம் ஆக்குது போல இருக்கே, என்ன விசேஷம்? விசேஷம்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஊர்ல இருந்தா சம்மந்தி அம்மா தான் சமையலுக்கெல்லாம் பையன் அனுப்பி விட்டுருக்காங்கல்ல, அதான் தம்பி சமைச்சுக்கிட்டு இருந்துச்சு. நான் தான் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். ஆஹா, சாப்பாடுலாம் நல்ல மணமா இருக்கும் போல இருக்கு. எனக்கு கொஞ்சம் போட்டு கொடுங்கக்கா. ஓஹோ, இவங்க தான் அந்த ஓசி அக்காவா? மொத்தத்தில் ஓசிலே வாங்கி பாப்பா எடுத்துவாங்கன்னு சொன்னாலே இந்த அக்கா தான் போல இருக்கு. பாத்துப்போம். சரிடி, போகும்போது போட்டோ எடுத்துட்டு போ. அதான் ஒரு விசில் மட்டும் வரட்டும். என்ன சாப்பாடு? சிக்கன் பிரியாணி, மட்டன் கிரேவி, அப்புறம் ஆனியன் ரைத்தா. அடடடா, நல்ல மனம் நல்ல மனம். போகும்போது எடுத்துட்டு போறேன். ஐயோ, நான் சொல்ல வந்ததை மறந்துட்டேன் பாருங்க. ஏக்கா, அந்த தங்கம் இருக்கால, அவன் பெரிய பையனுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கா போலக்கா. இப்போ நிச்சயத்துக்கு கல்யாணத்துக்கெல்லாம் துணி எடுக்கணும் அப்படின்னு காலையில பேசிக்கிட்டு இருந்தா. என்னடி சொல்ற? ஆமாக்கா, கேட்டோன்னே எனக்கு பதறி அடிச்சு போச்சு. ஒரு புள்ள வாழ்க்கையை கெடுத்து இவ்வளோ தூரம் பண்ணியாச்சு, இனி அடுத்து இன்னொரு புள்ள வாழ்க்கையை வேற கெடுக்க போறாங்களேன்னு தான். அவளாம் ஒரு காலமும் திருந்த மாட்டாடி. யார் யார் வீட்டுல பிள்ளைங்க இருக்குதோ அந்த பிள்ளைங்க வாழ்க்கையெல்லாம் கெடுக்கலான்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அலையிறா போல இருக்கு. சி, இவெல்லாம் ஒரு ஆளு. அதாக்கா, முதல்ல நான் போயிட்டு அவங்க சரோசா வீட்டில் போய் சொல்லணும். அக்கா, நீங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனியா போய் சொல்றதுக்கு ஒரு ஆல் இந்தியா ரேடியோ மாதிரி ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு ஒரே இதுல சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, ஊருக்கே கேட்டுரும். எவரே என்னை சீண்டாத, அப்புறம் நல்லா வாங்கிட்டு தான் போவேன். இல்லக்கா, ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் தனித்தனியா சொல்றதுக்கு உங்களுக்கு நேரமாகும். வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா சும்மா ஒரே இடத்துல உட்கார்ந்தாலும் எல்லாத்துக்கும் சொல்லிடலாம்ல, அதுக்கு சொன்னேன். நீ கொஞ்சம் மூடிட்டு உன் வேலையை பாரு. சரிங்கக்கா. சாப்பாடு வாங்கிட்டு போக போறீங்க? வந்து வாங்கிக்கிறேன். சரிங்கக்கா. என்னம்மா ஆச்சு? அது ஒரு பெரிய கதை, அப்புறமேட்டுக்கு சொல்றேன். சி, பிள்ளைங்கன்னு வளர்த்து கடைசியில அதுங்க வாழ்க்கை அதுங்களே மண்ணவாரி போட்டது இல்லாம இந்த மாதிரி ஒருத்தி இருக்கா. இவளை மாதிரி ஒருத்தியெல்லாம் இருந்தா பிள்ளைங்க வாழ்க்கை என்ன கதிக்கு ஆளாகுமோ. சி. அப்பாடி அப்பா, இன்னைக்காவது நேரமா வந்தியே. நானும் நினைச்சேன் நீ வரியா இல்ல வராம டிமிக்கி கொடுத்துட்டு திரியிறியான்னு. சரி சரி, கிளம்பி வாரோம் இரு. யாரு, குமாரா? எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா. என்ன கார் ஓட்டுறியா? சரிப்பா, என்ன விசேஷமாமா? அதான் அவங்க பெரிய பையன் கால சரவணே, அவனுக்கு நிச்சயத்துக்கும் கல்யாணத்துக்கும் துணி எடுக்க போறாங்க. பொண்ணு எந்த ஊராமா? நம்ம பக்கத்து ஊர் தான். நல்ல வசதியான குடும்பம். வசதியான குடும்பமா? வசதியான குடும்பம்னா வசதியான குடும்பம் இல்ல, சரியான பணக்கார குடும்பம்.
எப்படா இவங்க போய் அப்படி பிடிச்சாங்க? புரோக்கர் மூலியமா சொல்லிக்கிறாங்க. நேத்து போனியா? அக்கா வந்துட்டீங்க தானே? நேற்று அண்ணங்கிட்ட சொன்னதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்க தானே? சொன்னபடியே ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, அப்புறம் ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கோமா. சரிக்கா, மேனேஜர் கிட்ட பேசினேன். அவர் எல்லாம் வாங்கிக்கலாம், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைன்ட்டாரு. சரிம்மா, எப்படியாவது இந்த லோன் கிடைச்சதுன்னா பரவாயில்ல. ஏன்னா எங்களுக்கு பெரிய ஆசைலாம் இல்லைம்மா. புள்ள ஆசைப்பட்டு கேட்டா இதை நான் பண்றேன், நான் பண்ணுவேன்னு ஒரு நம்பிக்கையோட, அதனால தான் கஷ்டப்பட்டாவது ஏதோ ஒன்று பண்ணுவோன்னு. அக்கா, இந்த மாதிரி பிள்ளைங்கெல்லாம் சுயமா உழைக்கணும், சுயமா அவங்க காலில் நிற்கணும், சொந்த தொழில் பண்ணணும்னு தான் கவர்மெண்ட் எவ்வளவோ பண்ணுது. அதுல நம்ம ஒன்று வாங்கிக்க போறோம், அவ்வளோதான். இத்தனை வருஷம் எப்படி எப்படியோ இருந்துட்டேங்க்கா. ஆனா இனிமே ஒழுங்கா அம்மா அப்பாவை பார்த்துக்கணும். அதுக்காக தான் நானுமே வந்துட்டு அப்படிதாம்மா. எங்க வீட்டில் இருக்கும்போது சுயமா தொழில் பண்ணணும் அப்படி இப்படின்லாம் ஆசைப்பட்டேன். பட் எங்க வீட்டில் எல்லாமே வசதி. பொம்பளை பிள்ளைங்க போயிட்டு வெளியே போய் வேலை செய்யணும், வைக்கக்கூடாது, அப்படி இப்படின்னு பெரிய ரூல்ஸு. அது மட்டும் இல்லை, எங்கள் அப்பாவா என் பிள்ளை எங்கே போனாலும் கஷ்டமே பற்றக்கூடாதுன்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணுவார். அப்படி இருக்கிறதுனாலயே என்னாலலாம் இந்த மாதிரியே எதுவும் பண்ண முடியல. உனக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குது. வாய்ப்பு இருக்கும்போதே வந்துட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கணும். வாய்ப்பு நம்ம தேடி போனால் கிடைக்காது, வரும்போது விட்டுறக்கூடாது. வர்ற வாய்ப்பை அப்படியே பிடிச்சிட்டு கப்பு சுப்புன்னு அப்படியே ஏறி போயிடணும். ஏறி போறீங்களா? ஏறி அங்க போ, மூஞ்சில அப்படியே கறி அள்ளி அப்படியே பூசி அனுப்புவாங்க. அந்த கறி மூஞ்சோட வா. சரி, அப்ப போமா. அம்மா போயிட்டு வரேன். இன்ன வரைக்கும் பின்னாடி தான் நின்று ஒட்டி கேட்டுட்டு இருந்திருக்குதா? போயிட்டு வா, போயிட்டு வாங்க. அத்தை, இங்கே தான் நின்றுட்டு இருக்கீங்களா? நான் கூட வீட்டுக்குள்ள இருக்கீங்கன்னு நினைச்சேன். ஆமா மருமவளே, பாத்ரூம் போயிட்டு வந்தேன். அத்தா இந்த இப்ப வீட்டுக்குள்ள போயிருவேன். சரிங்க அத்தை, லோன் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன். சரிம்மா, போயிட்டு வா. அவர் வந்தா சாப்பாடு மட்டும் போட்டு கொடுத்துருங்க. போட்டு என்னம்மா, ஊட்டியே விட்டுறேன். சரியா, போயிட்டு வா. சரிங்க அத்தை. கேளடி கொழுப்ப பத்தியா? சரி போமா. சரிம்மா. நான் வந்துக்கம்மா, ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். வரும்போது உங்களுக்கு எதுவும் வாங்கிட்டு வரட்டா? உச்ச மிட்டாயும் குருவி ரொட்டி இருந்தா வாங்கிட்டு வாமா. அப்படியே டீ குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். சரிங்க அத்தை. எனக்குன்னு எங்க இருந்துதான் வாரான்னு தெரியல. அத்தை, பார்த்து பத்திரமா இருங்க. போயிட்டு உடனே வந்துடுறேன். சரி அம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. போடி போ. அப்புறமேட்டுக்கு மேனேஜருக்கு போனை போட்டு தூப ஏத்துறேன். அப்பத்தான் அங்க திக்கு 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 திக்குன்னு எரியும். வீட்டுல அம்மாவும் வந்திருக்கலாம், அவங்கதான் வரமாட்டேன்ட்டாங்க. அவ எங்கிட்டும் போக மாட்டான்ப்பா. 24 மணி நேரமும் வீடு, வீடு விட்டா காடு, காடு விட்டா வீடு. இந்த கோயில் கோலம் அங்க போகணும் இங்க போகணும் அந்த இதெல்லாம் இல்ல. சொந்த பந்தம் கல்யாணத்துக்காக இருந்தா கூட நான் தான் போவேன், அவ வரமாட்டா. வேலை கெட்டு போயிடும், வேலை கெட்டு போயிடும்னு. நமக்கு அப்படித்தாங்க. வேலைக்குன்னு போயிட்டு வச்சுக்கோங்களேன், லீவே போட மாட்டேன். எங்கிட்டு போனாலும் சரி, ராத்திரியாவது போய் காட்டை பார்த்தா தான் நமக்கெல்லாம் தூக்கமே வரும். அந்த நாள் அப்பதான் நிறைவா இருக்கும். இல்லைன்னா காடுகிற என்னாச்சோ ஏதாச்சும் பக்கு பக்குன்னு தான் இருக்கும். இப்பயுமே பாருங்க, ஆத்தாவுக்கு போன் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். என்னாச்சு ஏதாச்சும் பாத்தீங்களா, வச்சுக்கலாம் அப்படின்னு. ஆமையா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான். எப்பா, உங்களுக்கு மதியானத்துக்கு சாப்பாடெல்லாம் அது கடையில வாங்கிக்கலாமா? கடையில அங்க அத்தனை கடை கட்டி விட்டுருக்காங்கல்ல. சாப்பாடு கடை தான். இங்க இல்லைன்னா அங்க, அங்கன்னா அங்க. தடுக்கி விழுந்தாலும் கடை தானே, அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. சரிப்பா. இப்பதாங்க இங்க கடை 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 கடைன்னு வீட்லயே நல்ல நாளும் சமைக்கிறதுல எந்த நாளும் சமைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த காலத்துல எங்கிட்ட போய் நம்ம கடைகணிய பார்த்தோம். வீட்டுலயே சமைப்பாங்க, வீட்டுல இருக்க எல்லாரும் சேர்ந்து. அதை எங்கிட்டாவது போய் அங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு கடையில ஏதாவது நொறுக்கு தீனி வாங்கி வச்சு சாப்பிட்டுட்டு வருவோம். இப்ப எங்க அந்த மாதிரி எல்லாம்? அது ஒரு காலம் தாங்க. ஏன்பா, அப்பெல்லாம் என்ன கூட்டு குடும்பத்துல இருந்தாங்க. அப்போ சகிப்புத்தன்மை இருந்துச்சு எல்லாத்துக்கும். நீ ஒரு வேலை செஞ்சா நான் ஒரு வேலை செய்யறேன் அப்படின்னு. ஆளாளுக்கு ஒரு வேலை செய்யும், வேலை வேகமா முடிஞ்சுது. இப்ப என்ன அந்த மாதிரியா இருக்கு? இப்பெல்லாம் யாருக்கிட்ட தான் இருக்குது சகிப்புத்தன்மை? அவங்க ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள நுழையிறாங்களோ இல்லையோ, நான் தண்ணி குடுத்தனத்துக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லி கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டை பார்த்துக்கிட்டு தானே கல்யாணமே முடிச்சு வராங்க. அப்படி இருக்கும்போது இப்பெல்லாம் என்ன, எல்லாரும் ஒரே வேலையாவா செய்ய முடியுது? ஒரு ஆளா இருந்துகிட்டு எல்லா வேலையும் செய்யணும். அதனால அவங்களுக்கு உடம்பு வலி அது இதுன்னு வருது இல்ல. அதனாலதான் கடைகண்ணிய பார்த்து தேட ஆரம்பிச்சாச்சு. இப்ப எல்லாரும் நேரத்துக்கு நேரம், நிமிஷத்துக்கு நிமிஷம் கடையிலே வாங்கி திங்கிற மாதிரி போயிடுச்சு. இனி வருங்காலமெல்லாம் இன்னும் ரொம்ப மோசம். ஆமாங்க ஆமாங்க. பஸ் வந்துருச்சான். நவுந்து நின்னுக்கங்கப்பா, பஸ் வந்துடும். பரவாயில்ல, பஸ்ல கூட்டம் இல்ல. காலையில வந்ததையும் இந்த பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போறதுனால
கூட்டமா இருக்கும். இப்பெல்லாம் கூட்டம் இருக்காது, ஏறிக்கலாம். வாங்க வாங்க, அப்படியே ஒவ்வொருத்தரும் ஏறுங்க போங்க. செம்மையா இருக்கே. அண்ணா, ஏதோ உனக்கு ஐபோன் வந்திருக்குதாமா? பாத்தீல எப்படின்னு? கூட நான் ஒருக்க பாத்துட்டு தரேன். அப்படியே ஒரு கேட்டோன்னே நாங்க எடுத்து கொடுத்துருவோம். போடா. டேய் ப்ளீஸ்டா. முதல்ல எல்லாம் என்ன சீனு போடுவ? 20,000 ரூபாய்க்கு என்கிட்ட போன் இருக்கே அப்படி இப்படின்னு என்கிட்ட கொடுப்பியா பாக்குறது கூட? அதனால அதெல்லாம் தர முடியாது, போட்டு. ஆணவத்துல ஆடாத, அப்புறம் தங்கு வரு, ஆடி அடங்கிற போது. நீ ரொம்ப அழக்காத, போ. இவனுக்கெல்லாம் ஒரு வாழ்வை பாரு. இவன் கிளிக்கிற கிளிக்கு படிச்ச லட்சணத்துக்கு ஆப்பிள் ஐபோன் வேற. இதெல்லாம் எங்கிட்ட போய் சொல்றது? சரி, கையலுக்கு ஃபோன் பண்ணுவோம். எப்படி இருக்கு மை சர்ப்ரைஸ்? ஏய், சத்தியமா சொல்றேன், நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ நேற்று ஒரு பேச்சுக்கு சொல்றேன்னு பார்த்தா விடிய காத்தால சர்ப்ரைஸா கிஃப்ட். ஐயோ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தெரியுமே உங்களுக்கு பிடிக்கும்னு. கலர் ஓகே தானே? இந்த கலருக்கு என்னப்பா, செம்மையா இருக்கு. சரி, ஓகே. இனிமே உங்களுக்கு எது இல்லைனாலும் சொல்லுங்க, உடனே உங்களுக்கு நான் சென்ட் பண்றேன். ஓகேவா? என்ன ட்ரெஸ் எடுக்க போகணும்? கிளம்பியாச்சா? அவ்வளவுதான், கிளம்பிட போறேன். நீங்க? அவ்வளவுதான், கிளம்புறதான். உனக்கு ஃபோன் பண்ணி கேட்டு கிளம்புவோன்னு கூப்பிட்டேன். இங்க பாரு, சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். என் மருமவ வந்துகிட்டு இருக்கா. வரும்போது நான் சொன்னேன், அதனால லோன் கொடுக்கல வைக்கல அப்படி இப்படின்னு எதையும் நீ சொல்லக்கூடாது. ஏதாவது அவளுக்கு தெரிஞ்சு அவ இங்க வந்து கத்துற மாதிரியோ இல்லை வேற ஏதாவது பிரச்சனை வீட்டில் நடக்கிற மாதிரியோ நடந்துச்சு, அப்புறம் நீ இங்கே உண்மையே இருக்க முடியாது, சரியா? அப்புறம் உன் தொழிலுக்கு ஒரேதான் சங்கூதிடுவேன். அப்புறம் காலம் முழுக்க நீ உக்காந்துக்கிட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டித்தான். என்னை பகைச்சிக்கிட்டா அப்புறம் உன் வாழ்க்கைக்கு நீயே சங்கூதிக்கிற மாதிரி. ஒழுங்கா சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். அவள் வந்து கேட்டா லோனு கொடுக்க முடியாதுன்னு ஏதேதோ சாக்க சொல்கிற. அதை விட்டு விட்டு கொடுத்த அப்புறம் நான் உனக்கு நிரந்தரமாக கொடுத்துருவேன். எப்படி 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 உன் வேலையோட மொத்தமாக கிழிச்சு கொடுக்க சொல்லிடுவேன். அதுவும் இல்லாமல் நீ பிராடுத்தனம் பண்ணுன்னு லஞ்சம் வாங்கின, கை நீட்டி லஞ்சம் வாங்கினேன்னு போட்டு கொடுத்துட்டு ஒரேதான் போயிடுவேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் லஞ்சம் வாங்கின குட்டுறதுக்காக நீ காலம் முழுக்க கம்பி என்னணும் களி திங்கணும். இந்த சொகுசு எல்லாம் மொத்தமாக முடிஞ்சு போயிடும், ஞாபகம் இருக்கட்டும். அம்மா ஜானகி, நான் கூட இந்த பொண்ணு வசதியான பொண்ணு, நம்ம கஷ்டத்தெல்லாம் புரிஞ்சுக்குமோ புரிஞ்சுக்காதோன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் எங்களுக்காக வண்டி எடுத்துக்கிட்டு வந்து கூட்டிகிட்டு போய் லோன் வாங்குறதுக்கு உதவி செய்கிறீங்களம்மா. உனக்கு என்றைக்குமே நாங்கள் நன்றியோடு இருப்போம்மா. இங்கே பாருங்க, நான் எதையுமே எதிர்பார்த்தெல்லாம் செய்யலை. அன்னைக்கு நீங்கள் அவரும் அழுததெல்லாம் தோட்டத்தில் வச்சு பார்த்ததுக்கப்புறம், ஒரு பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை வளர்க்குறாங்க, ஆனால் பிள்ளைங்க புரிஞ்சுக்காமல் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி யோசித்தேன். இப்பயும் நீங்கள் பிள்ளைக்காக அவளோட சந்தோஷத்துக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணுறீங்க. இப்படியெல்லாம் ஒருத்தர் செய்யும்போது நம்ம ஒரு சின்ன உதவி செய்கிறதுனால என்ன குறைஞ்சா போயிட போகிறோம்? இன்னத்துக்கும் என்ன, நான் என் கை நீட்டி காசாக கொடுக்க போகிறேன், கவர்மெண்ட்டில் கொடுக்குற காசை வாங்கி கொடுக்க போகிறேன், அவ்வளோதான். இதில் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. இல்லைம்மா, உங்கள் மாமியார் தான் அப்படி பேசுகிறாங்க, அதனால் அவங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அதுதான் எங்களால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடும்னு தான் ஒரு மாதிரி பயம். இங்கே பாருங்க, யாரும் என்னை எதுவும் சொல்ல முடியாது, சரிங்களா? அவங்க கேட்குற வரதட்சணையை மொத்தமும் கொண்டு வந்து கொடுத்ததுலேருந்து இல்லாமல் எங்கள் அப்பா மாதம் மாதம் வீட்டுக்கு அரிசி பருப்பு மளிகை ஜாமான் மொத்தத்தையும் வாங்கி ஒவ்வொன்றும் அனுப்பிக்கிட்டு இருக்காரு. அதனால் யாரும் என்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்படி எதுவும் சொன்னால் அப்புறம் அவங்களுக்கு தான் அது கஷ்டகாலம்னு அர்த்தம். என்னையை சீண்டுனா அப்புறம் அவங்களுக்கு அவ்வளோதான். என் பிள்ளைக்காக இந்த ஒரு உதவியை மட்டும் பண்ணுமா, அதுக்கப்புறம் நாங்கள் உன்னை எந்த இதுக்கும் கஷ்டப்படுத்த மாட்டோம்மா. ஐயோ, தொழில் பண்ணுறதுக்கு நான் காசு வாங்கி கொடுத்துருவேன். அந்த தொழிலை சீரும் சிறப்புமாக பண்ண வேண்டியது உங்கள் பிள்ளை கையில் தான் இருக்குது, சரியா? எம்மாடி, உனக்கு புரியுதானே வித்யா? புரியுதுங்கக்கா. இப்பயும் நான் சொல்கிறேன், லோன் கிடைக்குதா கிடைக்கலையா அப்படின்றதெல்லாம் அடுத்த விஷயம். லோன் கிடைச்சிதுன்னா பார்ப்போம், சார் கொடுக்குறாரா என்னன்னு. அப்படி எதுவும் கொடுக்கல அப்படின்னா நான் எங்கள் அப்பா கிட்ட ஆல்ரெடி நான் பேசிட்டேன், அவர்கிட்டேருந்து அமௌண்ட் வாங்கி தரேன், ஓகேவா? நீங்கள் அதை வச்சு தொழில் பண்ணுங்க. ஐயோ, எங்களால எதுக்குமா உனக்கு சிரமம்? அதெல்லாம் வேணாமா, நீ லோன் மட்டும் வாங்கி கொடுப்போம். இல்லைங்க, ஏன்னா ஒவ்வொரு சில டைம்லாம் நம்ம லோன்காரவங்கள நம்ப முடியாது. கொடுக்குறோம் வாங்கன்னு சொல்லுவாங்க, அங்கே போயிட்டு அதுக்கு இதுக்குன்னு ஆச்சா போச்சான்னு அலைய விடுவாங்க.
அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வேண்டாம், அதுக்காக சொன்னேன். அப்படி எதுவும் கொடுக்கலன்னா டைரெக்டாக நம்ம வீட்டுக்கு, எங்கள் அப்பா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே போய் உங்களுக்கு நான் மொத்தமாக வாங்கி தரேன். ஓகேவா? நீங்கள் மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு கொடுங்க, போதும். ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. ஆனால் இந்த விஷயம் என் வீட்டுக்காருக்கோ இல்லை என் மாமியாருக்கோ யாருக்கும் தெரியக்கூடாது. எம்மாடி, அது பிரச்சனையாகுமே. அதெல்லாம் பார்த்துக்கலாங்க. நீங்கள் யார்கிட்டயும் எதுவும் சொல்லாதீங்க, அவ்வளோதான். நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் சொல்லாதீங்க.